இன்ஃபினிக்ஷன்லாம் வரானுங்கடா. சரி காட்டு தானே தம்பி. சரி நான் செஞ்சுட்டு போறேன், விலங்கியாட்டி அப்ப நான் செய்ய வழியில கதைக்கவே மாட்டேன்றீங்களேடா. சரி நோட்ஸை கொஞ்சம் பார்ப்போம், நோட்ஸ் அப்படி தான் இருக்கும் குழம்பும். சரியா நோட்ஸை கொஞ்சம் பாருங்க, அப்புறம் மங்கால போகக்குள்ள விளங்கும் உங்களுக்கு. சரியா பாருங்க, இங்கனக்குள்ள பரீட்சை மீதியில் இங்கனக்குள்ள பரீட்சை மீதியில் கணக்குகள் ஏன் குறிப்பிட்ட பக்கங்களில் வரவு அல்லது செலவு பதியப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ள கணக்கீட்டின் அடிப்படை சமன்பாடு மற்றும் இரட்டைப்பதிவு முறையின் விதிகளை நாம் கவனிக்க வேண்டும். அப்ப இரட்டைப்பதிவு, இரட்டைப்பதிவுனா என்ன? நான் உங்களுக்கு நேற்று சொன்னேன் தானே, கணக்கீடு சமன்பாடு ஒன்று செய்யக்குள்ள மூன்று எண்ணக்கரு வருதாங்கண்ணே. என்னது? அழகு சார் எண்ணக்கரு வரும், உரிமையாளர் வேறு, வணிகம் வேறுன்னு சொல்லும் அது. சரியா? அப்புறம் பணத்தால் அளவிடக்கூடியதெல்லாம் பண அளவீட்டு எண்ணக்கரு பதியணும்னு சொல்லும். அப்புறம் என்ன எண்ணக்கரு வருது? இரட்டை விளைவு எண்ணக்கரு. ஏன் சொத்து பக்கம் வரணும், ஏன் பொறுப்பு பக்கம் வரணும், ஏன் சொத்து கூடணும், ஏன் பொறுப்பு குறையணும், அப்ப ரெண்டு பதிவுகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது தான் என்னது? இரட்டை விளைவு எண்ணக்கரு. அப்ப இதுகள் தான் என்ன செய்யுதாம், இந்த கணக்கீட்டு சமன்பாடுன்னு இந்த அடிப்படை தான் என்ன செய்யுதாம், பரீட்சை மீதியில ஏன் வரவு பக்கம் வரணும், ஏன் செலவு பக்கம் வரணும்னு சொல்லி சொல்லுதான். சரியா? இப்ப நிறைய பேருக்கு ஏன் டவுட் இருக்கா என்ன, வருமானங்கள் எல்லாம் ஏன் நாங்க செய்யக்குள்ள பரீட்சை மீதியில கொண்டு போயிட்டு செலவுல போடுறோம், சொத்துக்களை எல்லாம் ஏன் வரவுல போடுறோம், சரியா உரிமையாண்மையை செலவுல போடுறோம் அப்படின்ற டவுட்டு. அந்த டவுட்டுக்கு இங்கனக்குள்ள இருக்கு. சரியா? இது எங்கடா கிடைக்கும் உங்களுக்கு? சரியா இந்த பாருங்க, இந்த நோட்ஸ் எல்லாம் இங்கனக்குள்ள பாருங்க. ஏன் சொத்துக்களும் செலவுகளும் வரவு பக்கத்தில் பதியப்படுகின்றன, சொத்துக்களும் செலவுகளும். சரியா? ஏன் செலவுகளை கொண்டு போய் வரவு பக்கத்தில் பதியப்படுகின்றன அப்படின்னு இருக்கு தானே. பாருங்கங்கண்ணே, இதுகள் தான் டபுள் என்ட்ரி. சரியா? இப்போ இங்கே பாருங்க, சொத்துனா என்னன்னு சொல்லி வராங்க. சொத்துன்னு சொன்னா இவை நிறுவனத்துக்கு சொந்தமானவை. சரியா? ஒரு சொத்து அதிகரிக்கும் போது அது வரவு வைக்கப்படும். எனவே பரீட்சை மீதியில் சொத்துக்கள் எப்பொழுதும் வரவு மீதியையே காட்டும். அப்ப சொத்து ஒன்று அதிகரிக்கும் போது என்ன செய்யும்? வரவு வைக்கப்படும். அப்ப நாங்க சொத்து ஒன்று கூடுனுச்சுன்னு சொன்னா என்னது? சொத்து எப்பயுமே வரவு. சரியா? சொத்துக்கள் வரவு மீதிகள். சரியா? அதனால சொத்துக்களை கொண்டு போயிட்டு நாங்க நார்மலாவே தெரியும் தானே, சொத்துக்கள்னு சொன்னா வரவு. அப்ப சொத்துக்கள் வந்து எங்கட இதை கூட்டுது, எங்கட பெருமதியை எங்கட இதை கூட்டுது. சரியா? அதனால அதை நாங்கள் என்ன செய்வோம்? வரவு மீதியாக காட்டுவோம். அடுத்து பார்ப்போம் செலவுகள். செலவுகள் வந்து இவை வருமானத்தை ஈட்டுவதற்காக செலவிடப்பட்டவை. கணக்கியல் விதிப்படி அனைத்து செலவீனங்களும் நட்டங்களும் வரவு வைக்கப்பட வேண்டும். அப்ப நட்டங்களையும் சாரி ஐயோ அவனுக்குள்ள சரி. ஆ சரியா? எல்லா நட்டங்களும் செலவுகளையும் என்ன செய்யணும்னு சொன்னா வரவு வைக்கப்பட வேண்டும். சரியா? வரவு தான் வைப்போம். சரியா? செலவு கணக்கு அப்ப சும்மா என்ன சொல்லுவாங்க, நீங்க வந்து காசாக காசு நீங்க ஒரு சொத்து கொடுத்து தாண்டா ஒரு செலவுனை செய்வீங்க. என்னத்துக்கு? ஒரு சொத்துக்காக ஒரு சொத்துனை இழந்து தான் இன்னொரு செலவுனை செய்வீங்க. அப்ப இது வந்து என்னது? அதான் சொத்துக்கள் அந்த செலவினங்கள்லாம் நாங்க வரவு பக்கம் காட்டுறோம். என்னத்துக்கு அதை நாங்க செய்றோம்? ஒரு வருமானம்னு ஈட்டுறதுக்காக. சும்மா சிம்பிளா பாருங்க. இப்ப நீங்க வந்து ஒரு செலவு ஒன்று செய்றீங்க. என்னது? உங்களோட கடையில் வந்து நீங்கள் வாடகை வந்து வாடகையை செலுத்துறீங்க. சரியா? ரெண்ட்டுக்கு எடுத்துறீங்க, வாடகையை செலுத்துறீங்க. அப்போ அதுக்கு எப்படி நாங்கள் பதிவோம்? அப்போ ரெட்டு விளைவு ஒன்று இருக்கு தானே. காசாக செலுத்திய வாடகை 5000 ரூபாய். அதை எப்படி படிவோம்? எங்கட காசை என்ன செய்வோம்? குறைச்சி காட்டுவோம். சரியா? உரிமையை என்ன செய்வோம்? குறைச்சி காட்டுவோம். விளங்குச்சா? அப்ப காசையும் குறைப்போம், உரிமையையும் குறைப்போம். அப்ப இதுக்கான இப்பதான் இங்க விளையாட்டு இருக்கு, டபுள் என்ட்ரி. சரியா? இரட்டை பதிவு. இரட்டை பதிவு வந்து என்ன செய்யணும்? நல்லா தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப காசு வந்து என்ன செய்யுது? போகுது. அப்ப காசுகள் அப்ப நாங்க ஒவ்வொரு பதிவையும் நாங்க அங்க மேல பார்த்தோம் கொண்டு போயிட்டு தனித்தனி பேரேடுகளாக பதியணும். அப்ப செலவுகளுக்கு தனித்தனி பேரேடு இருக்க வேணாமா? சரியா? செலவுகளுக்கு தனித்தனி பேரேடு இருக்க வேணாமா? அப்ப செலவுகள்னு சொல்லி ஒரு பேர் ஒண்ணு அடிச்சிங்கன்னு சொன்னா அப்ப வாடகை செலவு. அப்ப வாடகை கணக்கு அடிச்சிங்கன்னு சொன்னா பாருங்க, காசு கணக்கு குறையும். அப்ப காசு கணக்கு என்ன நடக்கும்? செலவு. விளங்குச்சா? வாடகை கணக்கு என்னது? வரவு. அங்க இருக்க வாடகை என்ன செய்யும்? வாடகை எல்லாம் போயிட்டு அந்த கணக்குல நாங்க என்ன செய்வோம்? வைப்போம், வரவா வைப்போம். சரியா? விளங்குச்சா? யாராவது டவுட்டா? சரி, நார்மலாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் டபுள் என்ட்ரி. சரியா? டபுள் என்ட்ரி தான் இங்கனக்குள்ளே நாங்கள் இப்போ இது வந்து நாங்கள் நோட்ஸை போட்ட கைக்கு எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். நான் இது வந்து பேசிக்காக இதை விளங்கிக்கொள்ளணும்னு சொல்லி போட்டேன். சரியா? சரி, ஒரு நோட் ஒன்று எழுதுங்கள் எல்லாரும். சரியா? எழுதுங்க. கணக்கீட்டுண்ட மூலங்கள். கணக்கீட்டுண்ட மூலங்கள் என்னது? கணக்கீட்டுண்ட மூலங்கள் சொத்துக்கள். சரியா?
செலவுகள், வருமானங்கள், பொறுப்புகள், உரிமைகள் இவை தான் கணக்கீட்டுன்ற மூலங்கள் என்னது மையங்கள் கணக்கீட்டுன்ற முக்கியம் இதுதான் கணக்கீட்டுக்கே முக்கியம் சரியா. இப்ப செலவினங்கள்னு சொன்னா தெரியுதானே நாங்க ஒன்று காசை செலுத்திட்டு தான் அந்த செலவை செய்வோம் சரியா. அதனால அந்த செலவுகள் இருக்க கணக்கு என்ன செய்யும், செலவுகள் இருக்க பக்கத்துல கொண்டு போய் நாங்க போடக்குள்ள செலவுகள் பக்கம் என்ன செய்யும், செலவெல்லாம் ஒண்ணா குமியும் சரியா, செலவெல்லாம் ஒண்ணா குமியும். அப்ப அதனால செலவுகள். அப்ப சும்மா யோசிங்களேன், செலவுகள்னு சொல்லி செலவுகள்லாம் என்னது, ஒரு சும்மா அரிசி மாதிரி நினைங்களே, அரிசி மாதிரி ஒரு கும்மல்னு சொல்லி நினைங்களே. அப்போ செலவுகளில் கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் செலவு போட்டால் என்ன செய்யும், செலவு வந்து கூடும். அப்போ செலவு, அதனால செலவுகள்லாம் வரவு. அப்போ நமக்கு வந்ததுன்னு சொல்லி என்ன பண்ணும், செலவுகள் எல்லாம் சரியா. அப்படின்னா வந்ததுன்னு சொன்னால் அதுதான் வரவு வைக்கிறோம் சரியா. அப்போ காசு என்ன செய்யும், எங்ககிட்ட இருந்து போகும் சரியா, காசு என்ன செய்யும், எங்ககிட்ட இருந்து போகும். அப்போ காசு கணக்கு செலவுன்னு சொல்லி வைப்போம் சரியா. அதே மாதிரி தான் வருமானங்கள். வருமானங்கள் வந்து இது வந்து நியதிகள் தம்பி, இது வந்து நியதிகள் சரியா. வருமானங்கள்லாம் கட்டாயம் வந்து நாங்கள் ஒரு செலவு பக்கமாக தான் காட்டணும், வருமானங்களை வந்து செலவு பக்கங்களாக தான் காட்டணும். ஏன்னு சொன்னால் அது டிரெக்டாக வந்து என்ன செய்யும், உரிமை. அப்போ எப்பயுமே இந்த கணக்கிட்டு சமன்பாடுன்ற அடிப்படை அது யார் சொன்னது, அது வந்து சொத்துக்கள் வந்து பொறுப்புக்கும் உரிமையாண்மைக்கும் சமப்படணும் சரியா. அப்போ உரிமை அந்த பக்கம் தானே இருக்கு. அதனால இப்போ உரிமையை கூட்டுறதெல்லாம் என்ன செய்யுது, அந்த பக்கம் தானே இருக்கு. இப்போ நீங்கள் கணக்கிட்டு சமன்பாட்டை எடுத்தீங்கன்னா ஒரு பக்கம் வரவு, ஒரு பக்கம் செலவு. அப்போ சொத்துக்கள்லாம் வரவு பக்கம் இருக்கும், செலவு பக்கம் என்னென்ன இருக்குன்னு போய் பாருங்க, உரிமையாண்மை இருக்குது சரியா. அடுத்து சும்மா நீங்க என்ன வழக்கை இடக்கை நினைச்சு பாருங்கடா சரியா. இப்போ நீங்க வரைஞ்சீங்கன்னு சொன்னா ஒரு பக்கம் சொத்துக்களை போடுவீங்க, இன்னொரு பக்கம் செலவுகளை போடுவீங்க. அதனால தான் வருமானங்களை கொண்டு போயிட்டு செலவு பக்கம் காட்டுறோம், விளங்குச்சா. கணக்கீட்டு சமன்பாடு தான் அடிப்படை, இதுக்கு எல்லாமே கணக்கீட்டு சமன்பாடு தான் அடிப்படை சரியா. கணக்கீட்டு சமன்பாடை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் இதெல்லாம் செய்வோம். அதனால தான் வருமானங்களை வந்து பரீட்சை மீதியில் நாங்கள் கொண்டு போய் போடக்குள்ள, பரீட்சை மீதினா என்னது, இந்த நாங்கள் செஞ்ச அவ்வளவுமே சரியான பதிவாக கொண்டு போய் பதிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சமப்படுத்தி காட்டுற கூற்று ஒன்று சரியா. அதனால தான் செலவு பக்கம் போடுறோம் சரியா. அது விளங்குச்சா. சரியா. பொறுப்புகள், நாங்கள் இதை இப்படி நான் சொல்கிறேன், இதெல்லாம் முதல்ல என்னத்துக்கு போட்டோம்னே தெரியாமல் இருந்திருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் சரியா. இதுக்கு அடிப்படை ஒரு கணக்கீட்டு சமன்பாடு, கணக்கீட்டு சமன்பாடுன்ற அடிப்படை வந்து சொத்து வந்து பொறுப்புக்கு சமப்படணும். அப்போ சொத்து பொறுப்பு சரியா, உரிமையாண்மை. அப்போ சொத்து வந்து பொறுப்புக்கும் உரிமையாண்மைக்கும் சமப்படணும். அப்போ உரிமையாண்மையை வந்து கூட்டுறதெல்லாம் என்ன செய்யுது, உரிமையாண்மை பக்கம் கூடுது. அப்போ உரிமையாண்மை பக்கம் கூடுனா என்னது, செலவு பக்கம் கூடுது. அப்போ செலவு பக்கம், அது செலவு பக்கம் தானே, சும்மா யோசிச்சு பாருங்க. செலவு பக்கம் கூடுனுச்சுன்னு சொன்னா என்ன செய்வீங்க, பரீட்சை மீதுல செலவுல வந்து வருமானங்களை காட்டுவீங்க. பொறுப்புகள் வந்து செலவு பக்கம் தானே இருக்கு, அதனால அதையும் செலவுல காட்டுவீங்க. இப்போ உரிமையாண்மையை பாருங்க எந்த பக்கம் இருக்குன்னு, அதையும் அங்கால காட்டுவீங்க. இந்த இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்போ வரவு பக்கம் என்னென்ன வரும், சொத்துக்களும் செலவினங்களும் தான் வரவு பக்கம் வரும் சரியா. இந்த கணக்குள்ள பாருங்க, இதை வந்து நான் ஷோர்ட்டா நான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். இப்போ சொத்துக்கள் வந்து ஏன் வரவு பக்கம் வரும், நிறுவனத்தின் வளங்கள். செலவுகள் வந்து நிறுவனத்தின் இழப்பீடுகள் சரியா, நிறுவனத்தின் இழப்பீடுகள். ஆனால் அது என்னத்துக்கு இழப்பீடு செஞ்சோம், ஒரு வருமானத்தை ஈட்டுறதுக்காக. அதனால அதை வரவு மீதியாக நாங்கள் காட்டுவோம் சரியா. சொத்து பக்கம் தான் அது இல்லாமல் போகும். ஏன்னு சொன்னால் நாங்கள் அதை அதை வந்து காசு ஒன்று கொடுத்து தானே செலவு செய்கிறோம், விளங்குச்சா. அதனால சரியா. இப்போ இந்த இந்த இதுங்கன இருக்குதே, எனக்குள்ள 5 இருக்குதே, இந்த 5ம் என்னது, கணக்கீட்டின் மூலங்கள் சரியா, கணக்கீட்டின் மூலங்கள் சரியா. இப்போ நோட்ஸ் எல்லாம் தம்பி நார்மலாக இப்படி விளங்கி படிங்க சரியா, விளங்கி படிச்சீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். அடுத்து ஒரு நோட் ஒன்று நான் போடுறேன் பாருங்க, ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. இந்த இதெல்லாம் நாங்கள் இங்கனக்குள்ள படிக்கிறது இல்லை இந்த இடத்துல நான், ஆனால் இந்த ஃபுல்லாக பேப்பர் ஃபோக்கஸ் பண்ணி போகணும் அப்படின்றதுக்காக நான் போடுறேன், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அஹ், பாருங்க, ஒரு நிமிஷம் நாங்கள் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். சரி, வெயிட், ஒரு நிமிஷம் தாங்க. ஆ, கதைக்கிறது விளங்குதா இல்லையான்னு எனக்கு தெரியலடா. யாரும் கைக்கிறீங்கன்னு உள்ள அண்ணா, இந்த இடம் விளங்கல அண்ணா, என்ன சரி சொல்லுங்கடா சரியா. கணக்கெல்லாம் நம்பி கணக்கெல்லாம் போகக்குள்ள எம்சிக்யூவெல்லாம் எவ்வளோ அவ்வளோ ட்ரிக்ஸ் இருக்குது செய்கிறதுக்கு சரியா, சின்ன சின்ன ட்ரிக்ஸ்டா. அதுகளெல்லாம் நீ என்னத்துக்கு செய்கிற, நீ செய்கிற எக்ஸாமை பாஸ் ஆகணும் சரியா, எக்ஸாம் செஞ்சு கொள்ளணும். அதுக்காகத்தான் நாங்கள் இங்கனக்குள்ளே செஞ்சுட்டு போகணும், சும்மா எல்லாத்தையும் போட்டு படிக்கிறது இல்லை. இப்போ நான் இதே என்னத்துக்கு இங்கனக்குள்ள கொண்டு வந்தேன், இது வந்து இங்கனக்குள்ளே போடுறதே இல்லை சரியா. இதை ஏன் போட்டேன்னு சொல்லி விளங்கும் பாரு சரியா. இங்கே பாரு, இது காட்டுதா, யார் சொல்லி சொல்லுங்களேன். காட்டுது சார். ஆ, காட்டுது. ஓகே, இங்கே பாருங்க இங்கனக்குள்ள என்ன இருக்குன்னு, முக்கிய கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் மற்றும் கொள்கைகள். இந்த பாருங்க, முதலாவது அழகுசார் எண்ணக்கரு. அழகுசார் இது வந்து தம்பி இந்த நோட்ஸ் எங்கேயும் எடுத்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியா. க்ளீன் நோட்ஸ், சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் சரியா, சிம்பிளாக உங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம் சரியா. இங்கே பாருங்க முதலாவது வந்து அழகுசார் எண்ணக்கரு சரியா. அழகுசார் எண்ணக்கருன்னு என்ன சொல்லுது,
முதலாவது நோட்ஸை வந்து நான் நோட்ஸை வந்து இப்படி கொண்டு போனதுக்கு காரணம் என்ன, நான் நோட்ஸை வந்து உட்காந்து வாசிச்சு 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 கொண்டு போனா தூங்கிடுவீங்கடா. சரியா, நான் நோட்ஸ் கிளாஸ் எல்லாம் போனதே இல்லை சரியா. ஆனா எனக்கு வந்து சரியான ஆடா இருந்துச்சு நோட்ஸ் படிக்காம. ஏன்னு சொன்னா தம்பி, எம்சிக்யூ எடுத்தீங்கன்னு சொன்னா நான் இப்போ காட்ட தானே போறேன். சரியான நோட்ஸ் இருக்குடா, நோட்ஸுகளையும் படிச்சுக்கணும். கணக்கீடு நம்ம செய்ய போக்குள்ள ஃபெயில் ஆகுறது காரணம் இதுதான்டா. சரியா, நோட்ஸுகளை படிச்சுக்கங்க. இந்த இதுகள்லாம் நீ எந்த பேப்பர் வேணாலும் எடுத்து பாரு, இருக்கா இல்லையான்னு பாரு, என்ன கருக்கள். சரியா, அழகு சார் என்ன கருன்னா என்னன்னு பாரு. வியாபார உரிமையாளரும், சரியா, உரிமையாளர் வேறு நிறுவனம் வேறு அப்படின்னு சொல்லி கருதி பதிவுகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றது தான் அழகு சார் என்ன கரு. அப்ப சிம்பிளா இருக்கு பாரு, வியாபாரம் வேறு உரிமையாளர் வேறு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கொள்ளணும். அப்படிதான் அழகு சார் என்ன கரு சொல்லுது. தொடர்ந்து இயங்கும் என்ன கரு, ஏன் இப்படி சொல்றேன், இதெல்லாம் எம்சிக்யூ வரும், எம்சிக்யூ வரும். அப்ப தொடர்ந்து இயங்கும் என்ன கருன்னு என்னன்னு பாரு, நிறுவனம் வந்து தொடர்ச்சியாக நீண்ட காலத்துக்கு இயங்கும் அப்படின்னு சொல்றது தான் தொடர்ந்து இயங்கு என்ன கரு. அப்ப நீங்க இதை விளங்கி கொள்ளணும். ஏன்னு சொன்னா அவன் ஒரு கம்பெனியில வந்து ஒரு பட்ஜெட் ஒன்று போட்டுன்னு சொல்லுவான், இவ்வளவு நிறுவனமானது இத்தனை காலப்பகுதிக்கு தொடர்ந்து இயங்குவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவான். சரியா, அதோட பல்வேறு காலங்களாக அப்படின்னு என்ன சொல்லி சொன்னா கால வரையறை. சரியா, காலங்களையும் குறிப்பிட்டான்னு சொன்னா கால வரையறை. அப்ப இதுகளை வந்து குறிப்பிடுற என்ன கருக்கள் எதுன்னு கேட்டா என்னது, தொடர்ந்து இயங்குது ஒண்ணு இருக்குது. அப்ப காலங்களும் இருக்குது அவனுக்குள்ள. அப்ப இதை வந்து நான் இவ்வளவு சிம்பிளா சொன்னதுக்கு அவன் கொஞ்சம் டிஃபரெண்டா கேட்பான். சரியா, இப்ப அவனுக்குள்ள நீங்க என்ன தொடர்ந்து இயங்குதல்னா என்ன, தொடர்ந்து கொண்டு சொல்றதா இருந்தா அப்படி சொல்லி விளங்கி வச்சுக்கணும். சரியா, பண அளவீட்டு என்ன கருனா, பணத்தால அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் மட்டும்தான் பதியப்படணும் அப்படின்னு சொல்றது. சரியா, இந்த வரலாற்றுக்கிற என்ன கருன்னு என்ன, சொத்துக்கள் வாங்கப்பட்ட இந்த இதெல்லாம் முக்கியம். இது ஏன் முக்கியம், சரியா, நீங்க வந்து தேய்வு காணுவீங்க தெரியுமா, தேய்வெல்லாம் காணக்குள்ள தம்பி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரியா, இங்க பாருங்க, சொத்துக்கள் வாங்கப்பட்ட உண்மையான கிரயத்தில் பதியப்பட வேண்டும், சந்தை மதிப்பில் அல்ல. அப்ப சந்தையில எவ்வளவு பெறுமதி அப்படின்னு இல்ல நீ பதியணும். சரியா, சொத்து நீ வாங்கக்குள்ள எவ்வளவு பெறுமதி அப்படின்னு சொல்லித்தான் அதை வச்சுக்கிட்டு தான் நீ என்ன செய்யணும், கணக்கை செஞ்சுட்டு போகணும். நீ சொத்து வாங்கக்குள்ள எவ்வளவு பெறுமதின்றதை தான் முதலாவது கன்சர்ன் பண்ணணும். சரியா, சொத்து வாங்கக்குள்ள எவ்வளவு பெறுமதி அப்படின்னு சொல்றது அதை எந்த என்ன கரு சொல்லுது. அப்ப இந்த மாதிரி ஒரு கணக்கெல்லாம் தருவானுங்கடா, இதெல்லாம் எம்சிக்யூடா, சிம்பிள் எம்சிக்யூ இதெல்லாம். சரியா, இதெல்லாம் பாடமாக்கி வச்சுக்கோங்க. சரியா, வரலாற்றுக்கிற என்ன கருனா என்னன்னு சொல்லி விளங்கி வச்சுக்கோங்க. சும்மா அப்படி பார்த்து விளங்கி வச்சுக்கோங்க, சரியான ஹெல்ப்பா இருக்கும். சரியா, அட்டூர் என்ன கரு, அட்டூர் என்ன கருன்னா என்னது, நாங்கள் முன்கூட்டியே செஞ்ச செலவுகள். இங்கே பாருங்க, எதிர்காலத்தில் இந்த வாட்சி பாருங்கள் தெரியும், வருவாய்கள் மற்றும் செலவுகள் அவை ஏற்படும் காலத்திலே பதியப்பட வேண்டும். சரியா, இந்த பணம் பெற்றாலும் செலுத்தப்பட்டாலும் அப்ப நாங்க நாங்க ஏற்கனவே அந்த அந்த காலத்துல எப்ப நாங்க எங்களுக்கு கிடைக்குதோ அப்பயே நாங்க செலவுகள் என்ன செய்யணும், பதியப்பட வேணும். அப்ப நாங்க இந்த ஏற்கனவே செஞ்சிருப்போமே செலவுகள் அதுகள், சரியா, நாங்க ஃபியூச்சருக்கு செஞ்ச செலவுகள் அதுகள்லாம் இல்ல, எப்ப நடக்குதோ அப்ப பதியப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றது. சரியா, இந்த இதுகள்லாம் வந்து கொஞ்சம் அட்டூர் எண்ணக்கரு. சரியா, இதுகள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா, கொஞ்சம் இல்லை கட்டாயம் வரும். சரியா, இதுக்கெல்லாம் நார்மலாக வர்றதுடா. சரியா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இணையத்தில் என்ன இதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக பார்ட் டூக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது இல்லை. சரியா, எம்சிக்யூ நீங்கள் எவ்வளவுக்கு எம்சிக்யூக்கு ட்ரை பண்ணுறீங்களோ, யார் சரிங்கன்னு ஏ எடுக்கணும் பி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால், பி எடுக்கிறது சிம்பிளான வழி என்ன தெரியுமா, எம்சிக்யூ. எம்சிக்யூவில் நீங்கள் என்ன செய்யணும், 35க்கு மேலே ஃபுல் ட்ரை பண்ணுங்கள். 35க்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எம்சிக்யூ 35 எடுக்கலும்னு சொன்னால் நீங்கள் சிம்பிள் சிம்பிளாக எடுத்துருவீங்க. சரியா, சிம்பிளாக பி ஒன்று எடுத்துடலாம். சரியா, 40 கிட்ட போகணும். சரியா, 35க்கு மேலே எடுத்தாலே ஏ எடுக்கலாம். சரியா, அப்போ சிம்பிளாக பி எடுக்கிறதுக்கு அதுதான் வழி. அப்போ 35 எம்சிக்யூ செய்கிறது எவ்வளோ ஈஸின்னு சொல்லி நான் காட்டுறேன் பாரு, எவ்வளோ ஈஸின்னு சொல்லி. கணக்கிட்டு கால எண்ணக்கருக்கள். சரி, இதெல்லாம் பாருங்க, கொஞ்சம் இதை பார்த்து நீங்கள் வச்சுங்க. இந்த மாறாமை எண்ணக்கரு அப்படின்னு இருக்கு. முன்னெச்சரிக்கை எண்ணக்கருன்னு சொன்னா ஒரு இங்க பாருங்க, முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு என்பது லாபத்தை முன்கூட்டியே எதிர்பார்க்காமல் ஏற்படக்கூடிய எல்லா நட்டங்களுக்கும் முன்பே ஏற்பாடு செய்வது. அப்ப நாங்க வந்து பிசினஸ் ஒன்று செய்யக்குள்ள லாபத்தை எதிர்பார்க்க கூடாது. டக்குன்னு லாபம் 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 அப்படின்னு செய்யாம இன்னும் நட்டம் வரும். அப்ப அந்த நட்டம் வந்தா நாங்க அதை எப்படி இது செய்யறது. இப்ப வந்து சும்மா யோசிச்சு பாருங்க, நமக்கு வந்து நம்ம இவனுக்கு ஒரு காசு ஒன்று கொடுத்துட்டோம் கடன் பட்டவனுக்கு, அவன் காசை தருவானா இல்லையானே தெரியாது. அப்ப அது வந்து ஒரு நட்டம் ஒன்று தானடா, அது வந்து ஐயக்கடன். அப்ப நாங்க அதை முன்கூட்டியே அறிஞ்சு கொள்ளணும், தெரிஞ்சு கொள்ளணும். தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் நட்டம் வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் காட்டிக்கிட்டு இருக்காம நாங்க என்னென்ன நடக்க போகுது கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அதை முதல் தெரிஞ்சுக்கிட்டு பதியணும். அப்ப இது வந்து ஒரு ஐயக்கடன் அப்படின்னு சொல்லி பதியணும். அப்ப நட்டங்கள் ஏற்படும்னு அதுகளை வந்து முன்கூட்டியே என்ன செஞ்சுக்கணும், ஆயத்தமா செஞ்சு கொள்ளணும். அதை சொல்றது தான் என்னது, முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு. இங்க பாருங்க, எனக்கு எளிமையா என்னமோ போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. லாபம் வந்துச்சுன்னு நினைக்காத, சரியா, நட்டம் வரலாம் என்று முன்கூட்டியே கவனி. சரியா, இந்த லாபம் வந்துருச்சுன்னு சொல்லி
ஆடிட்லாம் இருக்கக்கூடாது, நட்டம் வரும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே நாங்கள் என்ன செய்யணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும். சரியா? அதுதான் அந்த அதை சொல்றது என்ன எனக்கு முன்னெச்சரிக்கை. எனக்கு ஏன்டா இதெல்லாம் பாட்டுக்கு வருமான்னு கேட்டால், பாட்டுக்கு நாங்கள் அதெல்லாம் எங்கே, எனக்கு தெரியாது. சரியா? நாங்கள் வந்து இதை பெருசாக நாங்கள் பாட்டூவில் வந்து இப்படியெல்லாம் இல்லை, இது சார் மார்க்க படிப்பிக்கக்குள்ள அது அங்கனக்குள்ளெல்லாம் தேவையில்லை. ஏன்னா பாட்டூவில் எங்கனையும் கேட்க போகிறது இல்லை. எம்சிக்யூக்கு வந்து கட்டாயம் முக்கியம். சரியா? கணக்கிட்டு என்ன கருக்காண்ட முக்கியத்துவம் எனக்குள்ள வாச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து அந்த நீங்க சும்மா வாட்சி பாருங்க. இது ஒரு நோட் ஒன்று தான். ரைட். இப்போ இப்போ தான் இருக்கு. சரி, எட்டரை. எட்டரைண்ணா இதுக்கு விளங்குதா பேப்பர்? பேப்பர் விளங்குதா தம்பி? விளங்குதானே? ஆ, விளங்குது விளங்குது. ரைட். உன் பேர் என்னடா தம்பி? சந்தீப் அண்ணா. சரியா? நீ அப்போ டெய்லி கதை என்னோட, இவங்க எவனும் கழிக்க மாட்டேன்றானுங்கடா. கஷ்டம்டா. சரியா? நீ கதை. சரி அண்ணா. சரியா? இங்க ம். பாரு, பேப்பரை பாருங்க தம்பி. இது வந்து 2025 விளங்குதா? 2025 பாஸ் பேப்பர். அப்ப போன வருஷம் பேப்பர். அப்போ போன வருஷம் பேப்பர் செஞ்சு நிறைய பேர் ரிப்பீட்டர்ஸ். சரியா? ரிப்பீட்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஃபெயில். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஃபெயில். சரியா? அக்கௌண்டிங் ஃபெயில்டா நிறைய பேர். சரியா? என்னத்துக்கு இப்போ நான் எனக்குள்ள சொல்லி தந்தேனே. இங்கே பாரு, எனக்குள்ள முதலாவது என்ன கேட்டிருக்கானுங்க? கொடுக்கல் வாங்கல்கள், மூல ஆவணங்கள், பரீட்சை மீதி தயாரித்தல். இது தானே நான் இப்போ நேரம் நோட்ஸில் சொன்னேன். சரியா? சந்தீப் சொன்னனா இல்லையா? பரீட்சை கொடுக்கல் வாங்கல், மூல ஆவணங்கள், பரீட்சை மீதி. அப்போ இதை வந்து பாருங்க, இது வந்து முதலாவது நோட்ஸ்டா. சரியா? இது வந்து முதலாவது நோட்ஸ். சரியா? இது வேற ஆகுனா கேன்சல் ஆக போகுது. சரியா? டைம் முடிய போகுது தம்பி. சரி, பரவாயில்ல, இருங்க. ப்ரீமியம் வாங்க. ப்ரீமியம் வாங்கினா ஓகேடா, ஒரு ஹவர் தொடர்ந்து இருக்கலாம். அதுக்கு காசு கட்டி வாங்கணும். சரியா? இங்கே பாருங்க, எனக்குள்ள அடுத்த எம்சிக்யூ பாருங்க. இதுவும் வந்து இந்த பாருங்க, என்ன கருக்கள் வியாபார அழகு எண்ணக்கரு. வியாபார அழகு எண்ணக்கருன்னா என்னது? இப்போ குழம்பிடுவாங்கடா. இது என்னடா இப்படி ஒன்று இந்த அண்ணா சொல்லவே இல்லைன்னு. வியாபார அழகு எண்ணக்கருவும் என்னது, அழகு சார் எண்ணக்கருவும் ஒன்று. சரியா? அப்ப எங்கனக்குள்ள பாருங்க, கேள்வி கேட்டிருக்காங்க என்ன. சரியா? அதை நான் வாசிக்கல. சரி, வாசிக்கையா? சரியா? சரி, இந்த இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் சும்மா செஞ்சுட்டு போகலாம் தம்பி. இங்கனக்குள்ள பாருங்க, நிறுவனத்தின் நிதி கணக்கீட்டு செயல்முறையில் இடம்பெறும் பின்வரும் படிமுறைகளின் சரியான ஒழுங்கு வரிசை. அப்போ நிதி கூற்றை வந்து நாங்கள் இங்கே பாருங்க, நான் தான் சொன்னேனே, முதலாவது என்னது, மூல ஆவணங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் மூல ஏட்டுல பதியணும். அப்புறம் என்ன செய்யணும்? சரியா? முதலாவது என்ன செய்யணும்? தான் பாருங்க, எங்களுக்குள்ள முதலாவது தந்திருக்காங்க பாருங்க. முதலாவது வந்து அந்த ஸ்டெப்ஸ். சரியா? கொடுக்கல் வாங்கல்களை இனங்காணணும். சரியா? அந்த மாதிரி இந்த இதுகளை வந்து ஸ்டெப்ஸ் இருக்கு பாருங்க. இந்த இப்போ இது வந்து நான் சொன்னேன்னா இல்லையாப்பாங்கண்ணே? சொன்னேன் தானே? அப்போ இது இது வந்து இப்போ ஒவ்வொரு ஆளாக செய்யுங்க. சரியா? செய்யுங்க. நான் அந்த இது வந்து ஸ்க்ரீன் நான் வந்து இப்போ இதை வந்து சொல்ல போகல. என்ன சொன்னால் நான் வந்து நான் அந்த எங்கனக்குள்ள உங்களுக்கு எப்படி மார்க்ஸ் எடுக்கலாம்னு சொல்கிறேன். சரியா? நான் சொன்னேன் தானே எப்படி எஸ் எடுக்கிறேன்னு சொல்லி. இப்போ நான் இதுக்கு வந்து டைம் கொடுத்தேன்னு சொன்னால் அந்த இதுவும் கட் ஆயிரும் தம்பி. உங்களுக்கும் போர் அடிச்சிடும். சரியா? ஏன்னு சொன்னா தம்பி, நான் இப்போ இதை வந்து செய்ய போனேன்னு சொன்னா தம்பி, நான் அந்த முதலாவது ஏ இருக்கே, ஏயை வந்து விளங்கப்படுத்துவேன்டா. பி என்னன்னு சொல்லி விளங்கப்படுத்துவேன், சியை விளங்கப்படுத்துவேன். அப்போ உனக்கு வேணான்னு போயிடும். சரியா? ஏன் மற்ற ஆன்சர் வரலன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? அப்போ அது பிழை. பிழைனா உங்களுக்கு வெறுத்து போயிடும். சரியா? அப்போ நாங்கள் அடுத்த அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அதை நான் வந்து அந்த இதை வந்து இப்போ அடுத்தது படிச்சுட்டு போகக்குள்ள நாங்கள் எப்படி செய்ய போகிறோம்னு சொன்னா தம்பி, முதலாவது வந்து கணக்கீட்டு சமன்பாடும் போகக்குள்ள இந்த அவலத்தையும் நாங்கள் செய்வோம். செஞ்ச பிறகு உனக்கு என்ன கன்ஃபிடென்ட் ஒன்று வரும்னு பாரு. சரியா? அடுத்த பாரு, இந்த எண்ணக்கருக்கள் இருக்கு. நான் வந்து இந்த படிச்சது வருமா இல்லையான்னு தான் காட்ட போறேன். சரியா? எண்ணக்கருக்கள் இருக்கு. அடுத்து வந்து இந்த இது என்னது, நேற்று படித்தோம் கணக்கீட்டு சமன்பாடு. இது வந்து எவ்வளவு நேரத்தில் செய்வ தெரியுமா? ஒரு நிமிஷத்துல செய்வ நீ. சரியா? நான் சொல்லி தாரத கணக்கா ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா இது ஒரு நிமிஷத்துல செய்வ. நீ செஞ்சுட்டு போகக்குள்ளே விட வந்துடும், அடிச்சுட்டு போக தான் இருக்கு. சரியா? அங்க போயிட்டு தம்பி எக்ஸாம்ல போயிட்டு பார்க்க கூடாது ஏன் மத்ததெல்லாம் வரலன்னு. மத்த விட ஏன் வரலன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இருக்க வேண்டியதா. அங்க அங்க போயிட்டு ஒன் ஷாட்ல அடிக்கிறதுக்கு தான் நாங்க இங்க மத்தது ஏன் வரலன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். சரியா? அடுத்து அஞ்சாவது பாருங்க, இருக்குது. சரியா? அஞ்சாவது நான் படிச்சு கொடுத்தேன். சரியா? ஆறாவது பாருங்க. ஆறாவது இங்கனக்குள்ள தான் இருக்கு விளையாட்டு. சரியா? ஆறாவது இந்த பாருங்க, அஞ்சாவது இப்போ தானே படித்தோம். அஞ்சாவது வந்து என்னன்னு சொன்னா இந்த கொள்வனவு பட்டியல், வர இதுதான் மூல ஆவணங்கள். சரியா?
இது வந்து எங்கனக்குள்ள வரும்? மூல ஏட்டுல வந்து பதிகிறதுக்கு முதல்ல மூல ஆவணங்கள் இருக்கு சரியா. நாங்க இதெல்லாம் ஏன்னு சொல்றேன், இந்த இப்ப நாங்க பேரேடுகள், மூல ஆவணங்கள், மூல ஏடுகள் அதெல்லாம் படிச்சோம் தானே. அதெல்லாம் வந்து நாங்க கணக்குல செய்வோம். கணக்குல செய்யக்குள்ள இப்ப கொள்வனவு பட்டியல்னு சொன்னா என்னது? கடனுக்கு கொள்வனவு செஞ்சா அதுக்கு உனக்கு ஒரு ரெசிப்ட் ஒன்று கிடைக்கும். அந்த இதுதான் கொள்வனவு பட்டியல். வரவுத்தாள்னு சொன்னது, நீ கொண்டாந்ததை நீ வெளியில அனுப்பிட்ட, என்னமோ பழுது ஆகிருச்சு அனுப்புற, அனுப்பக்குள்ள நீ ஒரு ரிசிப்ட் ஒன்று அனுப்பணும், அதான் செலவு தாள். அந்த என்ன சரி வரவுத்தாள், அது என்னத்துக்கு? வெளித்திருப்பக்குள்ள. அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சின்ன ட்ரிக்ஸ் தான். இதெல்லாம் வந்து இதெல்லாம் பிளவுட்டிருப்பாங்க நிறைய பேர். சரியா, இதுகள் தான் நாங்கள் வந்து எப்படி படிக்கணுன்றதை முதலாக விளக்கணும். அடுத்தது 6வது எம்சிக்யூ பாருங்க, கொள்வனவு வெட்கணக்கு, அப்போ இந்த டபுள் என்ட்ரி. சரியா, இந்த கிளாஸ் முடிஞ்சதோட யாருக்கு என்ன படிக்கணும் சரியா, இப்போ அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுங்க சரியா. நான் உங்களுக்கு ஒரு நம்பர் ஒன்று தானே, அந்த நம்பருக்கு போடுறீங்களா? இல்லை இல்லை, குரூப்பில் போடுங்களே. சரியா, குரூப்பில் போடுங்க. சரியா, குரூப்பில் இருக்க எல்லாம்டா உங்களோட பேச்சு சரியா, உங்களோட லெவலில் இருக்கவனுங்க தான் சரியா. எல்லாமே உங்களோட லெவலில் இருக்கவனுங்க தான். அப்போ நீங்கள் நார்மலாக உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி போடுங்கடா. நான் நிறைய பேர்ட்ட மெசேஜை மிஸ் பண்ணுறேன்னு சொன்னால் நிறைய மெசேஜ்டா தம்பி. சரியா, அவ்வளோ மெசேஜையும் பார்த்துட்டு இருக்கேன், அது சரியா டைம் இல்லை. அப்போ குரூப்பில் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் எனக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது தேறிய லாபம் கண்டுறது, வெட்கணக்கு, இதெல்லாம் எங்கே வரும்? வெட்கணக்கெல்லாம் நாங்கள் இப்போ நான் இவ்வளோ நேரம் படித்தேனே, பேரேடுகள் அதுகள்லாம் செய்யக்கூடாது. அப்போ நாங்கள் அந்த என்னது, நாங்கள் ஒரு பொருள் ஒன்று வாங்கக்குள்ள சரியா, விற்கக்குள்ள நாங்கள் என்ன செய்யணும்? வெட்டுக்கு பதிஞ்சு விற்கிறோம்னு சொன்னால் அப்போ வெட்கணக்கு செய்யணும். அப்போ நாங்கள் வெட்டை கொண்டு போயிட்டு அந்த உரிய இடத்துல போட்டுருவோம். காசு விற்பனைன்னு சொல்லுங்க. இப்போ காசு விற்பனைக்கு வெட்டு இருக்கு. அப்போ காசுக்கு வித்தனெல்லாம் எங்கே வரும்? பெருமன வெட்டில் வரும். அப்போ அதில் வந்து வெட்டும் வரும். அப்போ அந்த வெட்டெல்லாம் கூட்டி கொண்டு போயிட்டு எங்கே போடுவோம்? தனியாக ஒரு பேரேடு செய்வோம், வெட்கணக்குன்னு சொல்லி. தனியாக ஒரு பேரேடு செய்வோமா? வெட்கணக்குன்னு சொல்லி செய்வோமா? ரைட், அந்த வெட்கணக்கு. அப்புறம் கொள்வனவு கணக்குன்னு சொல்லி தனியாக ஒன்று செய்வோமா? செய்வோம். கடன் கொடுத்தோர் கணக்குன்னு சொல்லி தனியாக ஒன்று செய்வோமா? செய்வோம். அதுகளை வச்சு தான் எங்களுக்குள்ள விட கட்டிருக்கான். அப்போ நாங்கள் அங்கனக்குள்ளே போயிட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு இங்கனக்குள்ள வரக்குள்ள தம்பி சிம்பிளாக இருக்கும். இதெல்லாம் சிம்பிளாக செஞ்சிருவீங்க சரியா. அடுத்தது பாருங்க, தேறிய லாபம். இந்த தேறிய லாபம் அப்போ வெட்கணக்கு செஞ்சிட்டீங்கன்னா வெட்கணக்கு மீதியை மேலே என்ன வந்துச்சோ அதான் எனக்குள்ள கேட்பான் சரியா. வரவா செலவான்னு சொல்லி கேட்டிருக்கான் சரியா. தேறிய லாபம். தேறிய லாபம்னா என்னது? வருமானம் கூட்டுற நீங்கள் செஞ்சுட்டு போவீங்கடா தம்பி. சரியா, இதுக்கெல்லாம் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குடா சரியா. அந்த விற்பனையெல்லாம் நீங்கள் எடுப்பீங்களே மொத்தமாக கூட்டி காசு கணக்கில், அந்த விற்பனை சரியா. வேற கொள்வனவு இருக்கும் சரியா. அப்புறம் வேற என்ன, ஆரம்ப இருப்புகள் இருக்கும் அது. அப்போ அந்த விற்பனையில இருந்து கொள்வனவை கழிச்சு விடு. சரியா, கழிச்சு விட்டேன்னு சொன்னால் மொத்த லாபம் வரும். நான் சிம்பிளாக சொல்கிறேன், அப்படி தான் செய்கிறது சரியா. அப்படின்னா விற்பனை கிரயத்தை கழிக்கணும். அப்போ கொள்வன ஒரு கிரயமாக நிற்குமான, அப்போ அதை கழிச்சு விடுவோம். கழிச்சோம்னா மொத்த லாபம் வரும். மொத்த லாபத்தில் அவனுக்குள்ள சிம்பிளாக என்ன தந்துருப்பான்டா, இந்த கணக்கில் தந்திருக்கான் சரியா. இந்த கணக்கை நீங்கள் வாச்சிட்டு போனீங்கன்னா இந்த எனக்குள்ள இதுகள் தந்திருக்கானுங்க. இந்த இங்கே தொடங்குது இந்த கணக்கு சரியா. நாங்கள் அதை செய்வோம் தனியாக. அப்போ தெரிய லாபம் என்ன செய்யணும்? அவனுக்குள்ள வந்து செலவீனத்தை கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் மொத்த லாபத்துல இருந்து தெரிய லாபம் வந்துடும். இதை செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் போகும் தெரியுமா தம்பி? நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள உனக்கு தெரியும். நாங்கள் வந்து அங்கெல்லாம் படிச்சுட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இது செய்யறதுக்கு ஒரு 2 நிமிஷம், 2 நிமிஷத்தில் நாங்கள் ஒரு எம்சிக்யூக்கு எத்தனை நிமிஷம் எடுக்கணும்னு தெரியுமா? 2.4 நிமிஷம், 2.4 நிமிஷம். இப்போ 2 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் எல்லாத்தையும் செய்யணும். 2 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு ஒரு 4 எம்சிக்யூ செய்ய இயலும் சரியா. இப்போ டைம் இருக்கும். எனக்கு எம்சிக்யூ செய்கிறதுக்கு 1/2 மீதி இருந்துச்சுடா, எம்சிக்யூ செஞ்சு சரியா. எம்சிக்யூ செஞ்சு 1/2 மீதி இருந்துச்சு. 50 எம்சிக்யூ செஞ்சு இந்த பாருங்க. இப்போ எங்கனக்குள்ள எத்தனை நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, 7 இருக்குது சரியா. 7 இருக்குது. அப்போ 7ஐயும் செஞ்சுட்டீங்களா? அப்போ நாங்கள் அதை 7ஐயும் சரி எடுத்துருவோம். சரி எடுக்கிறதுக்கு நாங்கள் செய்வோம் சரியா. ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நாங்கள் சரியா. ஃபுல் ப்ராக்டிஸ்னா ஈஸியான மெத்தட். அங்கே படிச்சுட்டு போக்குள்ள உங்களுக்கு விளங்கும், நீங்களா செஞ்சிருவீங்க சரியா. இங்கே பாருங்க, இங்க 30வது என்ன கேட்டிருக்கானு? நோட்ஸ் எல்லாம் வேணான்னு சொன்னீங்க. 30வது எங்கடா? ஆ, இந்த பாருங்க, இங்கே 30வது பாருங்க என்னன்னு. அதே தான் கேட்டிருக்காங்க. மேலே அந்த அங்கே நாங்கள் முதலாவது நோட்ஸில் படித்தோமே அதே தான் இங்கனக்குள்ள செஞ்சுட்டு போகிறாங்க சரியா. சாரி, 30வது 31வது இங்கே பாருங்க, நிறுவனத்தின் அக்கறையுடையோர் யாரு? அப்போ அக்கறையுடையோர் நோட்ஸ் வேணான்னு சொன்னீங்க. அப்போ எப்படி செய்வீங்க இதை? அக்கறையுடைய தரப்பினர்கள் இங்கனக்குள்ள இருக்குது, இதுல இருந்து எடுத்து எழுதுங்க சரியா. படிக்காம எழுதுமா மேலே என்ன, இவன் வாடிக்கையாளர் ஏன் அக்கறையுடையோர் என்னத்துக்குன்னு சொல்லி ஜென்ரலாக நீங்கள் விளங்கியிருக்கணும். அரசாங்கம் ஏன் அக்கறையுடையோர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜென்ரலாக விளங்கியிருக்கணும். இப்போ எனக்குள்ள பாருங்க, நிறுவனத்தின் லாபத்தன்மையை மதிப்பீடு செய்தல் சரியா. அது யாரு லாபத்தன்மையை மதிப்பீடு செய்யறது? முதலீடுறவர் சரியா. முதலீட்டாளர். அப்போ நீங்க தான் லாபத்தை மதிப்பீடு செய்வீங்க. அப்புறம் தனது கடன்களை தீர்ப்பதற்கு நிறுவனம் ஆற்றல் மதிப்பீடு செய்தல், அந்த பாருங்க, கடன் கொடுத்தவர் தான்டா கடனை சரியா. அப்போ கடன் வழங்குனர். அப்போ சிம்பிளாக விட இருக்கான் சரியா. அதான் சொல்கிறேன், அங்கனக்குள்ளே நீங்கள் சிம்பிளாக நார்மலாக என்ன செய்யணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் என்ன அப்படின்றத. நல்ல விளக்கம். சும்மா அந்த அக்கௌண்டிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை பயந்து பார்க்காதீங்க. உங்களோட வீட்டில் நடக்கிறத நார்மலாக இப்படி விளங்கி பாருங்க, எல்லாமே ஈஸியாக இருக்கும்
சரியா? கட்டாயிச்சது இல்லைன்னு. சரியா? அடுத்தது பாருங்க, நிறுவனத்தின் மீது வருமான வரியை அமுலாக்குதல் யாரு? அரசாங்கம். சரியா? அடுத்தது பாருங்க, நம்பகமான சேவைகளை நிறுவனத்துக்கு ஆற்றலையும் மதிப்பீடு செய்யறது யாரு? வாடிக்கையாளர். சரியா? அப்ப விட சரியா? சரி. அப்ப அப்படி இதை செஞ்சுட்டு போவீங்க. இங்க பாருங்க, அடுத்து என்ன? சொத்து பொறுப்பு உரிமை. இது எங்க செஞ்சோம்? நாங்க நேத்து செஞ்சோம். சரியா? இப்ப அங்க அவ்வளவு பெருசா செஞ்சுட்டு இங்கனக்குள்ள சிம்பிள், ஒரு நிமிஷம் கூட போகாது, செஞ்சிருவீங்க. சரியா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, இங்கக்குள்ள கொஞ்சம் தந்திருக்காங்களா, அதை வச்சுக்கிட்டு உள்ள வாரான சொத்துக்கள் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. முடிவெந்த வரத்துக்கான லாபம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. முடிவெந்த, இப்ப இதெல்லாம் இங்க கணக்கிட்டு சமன்பாடு. சரியா? கணக்கிட்டு சமன்பாடு. சரியா? இப்ப இங்கனக்குள்ள பாருங்க, 34வது 30 அதுவும் இருக்கு. சரியா? இங்க பாருங்க, இங்கன மூல பதிவேடுகளை என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கனக்குள்ள உள்ள மூல பதிவேடுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நாங்க அங்க பார்த்தோம் தம்பி. அப்ப அமலிடம் என்னமோ பொருள் ஒண்ணு வாங்கியிருக்காங்க. அமல்னு சொல்லி வந்தா யாரு? கடன் கொடுத்தோ. சரியா? அவன் கடன் கொடுத்தோன்னா கடனுக்கு வெங்காயம் என்ன, வெங்காய விதைகள் கொள்வனவு செய்யப்பட்டது. அப்ப அமல் கிட்ட இருந்து கடனுக்கு வாங்கியிருக்கோம். அப்ப கடன் கொடுத்தோர், கடன் கொடுத்தோர்னா என்னது? மூலேடு, கொள்வனவு நாளேடு. அவ எழுதுவீங்களா? ஏக்கி சிம்பிள்டா, எழுதி தள்ளிட்டு போயிடணும். சரியா? அவ இதை எழுத எவ்வளவு நேரம் பிடிக்கும்? சரியா? அப்ப அப்படி படிக்கணும் தம்பி, சும்மா. அப்ப அங்கனக்குள்ள படிச்சாச்சு, இந்த இங்கனக்குள்ள இதை படிச்சாச்சு. சரியா? சரி, நாலாவது பாருங்க, உட்காவிகைகள், உட்திருப்பம். சரியா? சொத்து மதிப்பீடு. அப்ப இதுகளுக்கெல்லாம் என்னது? நிதி கூற்றுக்களோட நிதி கூற்றுக்கள் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இப்ப இதெல்லாம் வந்து தம்பி அங்கதான் ஒன்னாவதுல இருக்கு. சரியா? நாங்க இதை செஞ்சுட்டு போக்குள்ள உங்களுக்கு விளங்கும். நாங்கள் செஞ்சுட்டு போக்குள்ள உங்களுக்கு விளங்கும். இப்போ இங்கனக்குள்ள பாருங்க 35. சரியா? இப்போ 30ல இருந்து 31ல இருந்து இங்கனக்குள்ள 5னா 5 எம்சிக்யூ, அங்கால 7 எம்சிக்யூ இருந்துச்சு. அப்போ எத்தனை மொத்தம்? 12. இந்த 12ஐயும் நீங்க, நான் அப்படி தாண்டா ப்ராக்டிஸ் பண்ணேன். நான் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு பிழையே வராது. எம்சிக்யூ பிழையே வராது. சரியா? அப்போ 12 மார்க்ஸ் வந்துருமா? எம்சிக்யூல எடுத்துருவீங்க 12 மார்க்ஸ். அப்போ அப்படியே போவீங்க. போயிட்டு பாருங்க, நான் பாஸ் ஆகுறது எப்படின்னு காட்டுறேன். 12 மார்க்ஸ் எடுத்துருவீங்க. பெரிய விஷயமே இல்லை தம்பி, சின்ன விஷயம். சரியா? எனக்குள்ள எங்கேயா மார்க் பண்ணேன். சரி, இங்க பாருங்க. ரெண்டாவது. சரி, இங்க வந்து பாருங்க, கணக்கிட்டு சமன்பாடு தந்திருக்காங்க பாருங்க. இப்போ நாங்கள் இதை தானே படிச்சிட்டு இருக்கோம். இங்க பாருங்க எத்தனை மார்க்ஸ் வந்திருக்குன்னு. 25 மார்க்ஸ் வந்திருக்கு தம்பி. மொத்தமாக எத்தனை மார்க்ஸ்? 100 மார்க்ஸுக்கு தானே செய்வோம். 5 கேள்வி செய்யணும். சரியா? இங்கே 25 மார்க்ஸுக்கு இருக்கு. அப்படியே நாங்கள் போனோம்னு சொன்னா, இப்போ இவ்வளோ நேரம் நான் இந்த மூலப்பதிவேடு, நாளேடு, அப்படி இப்படின்னு இந்த பாரு வந்திருக்கா, வந்திருக்கு. அப்போ நாங்கள் அதை டீப்பாக படிப்போமா? அப்போ யார் யார் ஃபெயில் ஆக போகிறது? இங்கே நான் இவனும் ஃபெயில் ஆக மாட்டேன். சரியா? 25. அப்போ ஃபெயில் ஆக போகிறவன்லாம் இதை செய்யு. அப்புறம் கீழே போனால் இங்கே பாருங்க, எனக்கு கழுவெட்டுக்காரன் இருக்கா, அதை நாங்கள் படிப்போம். அதெல்லாம் பிறகு வரும். சரியான ஈஸிடா. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது தம்பி, இதில் சரியான ஈஸியான விஷயங்கள். அதுகளையே படித்தாலே நீங்கள் என்ன செய்யலாம்? சரி, எல்லாமே சிக்கு மேலே எடுத்துக்கிடலாம் அதுகளையே படித்து. சரியா? இப்போ இங்கே பாருங்க, இங்கே 25, முதல்ல அங்கன 25, 50. சரியா? அங்கனக்குள்ள 50ன்னு சொன்னால் எத்தனை? 100க்கு தானே பார்ப்போம். அப்போ 50. அதை நீங்கள் பிரிங்க. சரியா? பிரிச்சிங்கன்னு சொன்னால் 25 மார்க்ஸ் வரும். சரியா? 25 ரெண்டால் பிரிச்சிங்கன்னு சொன்னால் சரிதானே? சரியா? இப்போ 100க்கு பார்த்துட்டு 25 வரும். அங்கனக்குள்ள எத்தனை? மேலே 12 எம்சிக்யூ. கட் ஆயிடுச்சோ தம்பி? இது கட் ஆயிருச்சா? இல்லை சார். இல்லையா? ஆ, ஓகே. அப்படி கட்டான மாதிரி காட்டுனுச்சுடா. சரி, இப்போ இங்கே பாருங்க, 25 மார்க்ஸ் வந்துருமா தம்பி? 25 மார்க்ஸ் வந்துடும். சரியா? பார்ட் டூவில் நீங்கள் இதுகளை செஞ்சாலே 25 மார்க்ஸ் வந்துடும். இங்கே அந்த ஃபெயில் ஆக போகிறேன்னா அப்படின்னு சொன்னவங்களுக்கு 25 மார்க்ஸ் வந்துடும். அப்புறம் வங்காள போய் பார்த்தீங்கன்னு சொன்னா தம்பி, எங்க எம்சிக்கு வந்து 12 சரி வந்துடும். 12ம் சிம்பிளா சரி எடுப்பேன். நீ இன்னைக்கு போயிட்டு பாரு, எடுக்கிறியா இல்லையானே. இப்போ 12ம் சரி வந்துடும். எத்தனை? 25ம் 12ம் 37. சரியா? 37. எத்தனை எடுக்கணும் பாஸ் ஆக? 35. சரியா? 37. அப்போ கம்பெனி அதெல்லாம் செய்யணும்னா அதெல்லாம் இல்லை. நான் சொல்றேன் தம்பி, நான் ஃபுல்லாகவே செய்யறது ஃபெயில் ஆகக்கூடாதுடா யாரும். சரியா? ஃபெயில் ஆகாமல் எப்படி செய்யறதுன்ட்டு நான் சொல்றேன். ஃபெயில் ஆகுறவன்னா நான் என்னை எப்படி படிக்கணுன்றது தான். விளங்குச்சா தம்பி? யாருக்காவது ஒருத்தனுக்கு விளங்குச்சா எப்படின்னு? ஃபெயில் ஆகும் நினைச்சிட்டு இருந்து யாராவது? சார் விளங்குச்சா அப்படின்னு? இப்போ ஈஸியாக படிக்கலாமா? இப்போ பாஸ் ஆகலாமா ஈஸியா? பாஸ் ஆகலாம் சார். ஆ, அப்போ பாஸ் ஆகணும். ஏன்னு சொன்னால் சரி, இப்போ நாங்கள் இதோட கிளாஸ் முடியும். சரியா? லீவ் ஆகாதீங்க. நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், கொஞ்சம் விஷயம் இருக்குது காட்டுறதுக்கு. என்னன்னு சொன்னால், இப்போ இந்த ஏ லெவல் வந்து நிறைய பேர்
தம்பி நான் கேம்பஸில் ஃபோர்த் இயர்டா இப்போ நாங்கள் ஜப்புக்கு போக போகிறோம். அப்போ நிறைய இருக்குது. சரியான போட்டிடா, சரியான போட்டி. ஏன் என்ன மாதிரி எவ்வளவோ பேர் இருக்கான்டா. சரியா எங்களோட கேம்பஸில் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,000 பேர் இருப்பான். சரியா 10,000 பேர். சரியா அதே மாதிரி நீ வெளியில் போய் பார்த்தோன்னா ப்ரைவேட் கேம்பஸ் எவ்வளோ இருக்குது, எத்தனை கோர்ஸ் உனக்கு ஆஃபர் ஆகும் ப்ரைவேட்டில். இப்போ அவ்வளோ பேரும் என்ன செஞ்சுருக்கான், என்னத்தையோ படித்து வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இவ்வளோ பேத்துக்குள்ள எங்களுக்கே தம்பி ஒரு ஜப்பானுக்கு பிளேஸ் ஆகுறது சரியான காம்படிஷன்டா. இதில் நீங்கள் ஃபெயில் ஆகி புட்டு என்ன செய்ய போறீங்க? சரியா எப்படியாவது ஃபுல் எஃபர்ட் 3 மாசம்டா. 3 மாசத்துக்கு நீங்க என்ன செய்யணும், டைம் டேபிளை அழகா பிரிச்சு வச்சுக்கங்க. 3 மாசம். 3 மாசத்துக்கு எப்படி டைம் டேபிள் போடுறது? அப்ப நேற்று ஒரு ஆளுக்கு, ஒரு கேர்ளோ போயோ யாரோ தெரியா எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டாங்க, எப்படி டைம் டேபிள் போடுறேன்னு சொல்லி. இப்போ 3 மாசத்துக்கு நீங்க கடைசி 3 மாசம் தானே தம்பி இது. இந்த 3 மாசம் நீங்க எப்படி படிக்கணும்னு சொன்னா மற்ற எல்லா சாக்ரிஃபைஸையும் பண்ணு. சரியா உனக்கு என்னென்ன அதெல்லாம் விடு. இது வந்து உன்ட லைஃபை டிசைட் பண்ண போகுது. நீ இதுக்கப்புறம் நீ ஃபெயில் ஆகிட்டேன்னு சொன்னா தம்பி அவனும் கணக்கு எடுக்க மாட்டான். நீ ஒரு பாடம் ஃபெயில் ஆகணும்னு சொன்னா A லெவலே ஃபெயில்டா. சரியா A லெவலே ஃபெயில், ஒரு பாடம் ஃபெயில் ஆனா சொன்னா. இப்போ எங்களுக்குள்ள நிறைய பேர் O லெவலில் ஏ எடுத்து இருப்பீங்க, பி எடுத்திருப்பீங்க. யாராவது கேர்ள் இருக்கீங்களா O லெவலில் ஏ எடுத்தால் பி எடுத்தால்? ஒரு ஆள் சொன்னீங்கன்னா நல்ல ஆஃபர் ஒன்று சொல்லுவேன். O லெவல் ஏ இல்லாட்டி பி. இங்கிலீஷ், சாரி இங்கிலீஷ். இங்கிலீஷுக்கு ஏ இல்லாட்டி பி. என்னடா அதையும் சொல்ல பயமா? நிறைய பேர் இருப்பீங்க நினைச்சேன். அந்த இருக்காங்க. சரியா பாரு, இங்கிலீஷுக்கு வந்து ஏ இல்லாட்டி பி இருந்துச்சுன்னு சொன்னா ம். தம்பி உனக்கு என்ன செய்யலாம். நீங்க எனக்குள்ள வந்து 3 பாடத்தையும் பாஸ் ஆகு. சரியா இங்க 3 பாடத்தையும் பாஸ் ஆகிட்டு நீ என்ன செய்யணும்னு சொன்னா 3 பாடத்தையும் பாஸ் ஆகு. முடிஞ்ச அளவு அக்கௌண்டிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சிஏ போட்டுக்க பாரு. சி. சரியா அப்படி என்னமோ கொமர்ஸ் பாஸ் ஆனாலே ஓகே போட்டுக்கிட்டேன்னு சொன்னா உனக்கு இங்கிலீஷும் இருக்குது. உனக்கு பேங்க் அழகா பிளேஸ் ஆகலாம். பேங்க்ல பிளேஸ் ஆகுனா என்ன செய்யலாம், நீ உள்ள போய் பேங்க்ல படிச்சுக்கிட்டே வேலையை செஞ்சுக்கிட்டே நீ என்ன செய்யலாம், முதல்ல சின்ன சம்பளம் தான்டா கிடைக்கும். ஆனா உன் வயசை பாரு எத்தனைன்னு சொல்லி உனக்கு கேம்பஸ் கிடைக்கலன்னு சொல்லி நீ டிப்ரெஷன் ஆகணுமா? தேவையில்ல. உன் வயசை பாரு. உனக்கு வந்து 20 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா 20 வயசு இருக்கும். சரியா அப்ப நீ வேலைக்கு போகக்குள்ள உனக்கு 20 வயசு. சரியா நீ ஒரு சின்ன சம்பளம் ஒரு 30,000 மாதிரி எடுப்ப. அதோட நீ உள்ள படிக்கிறதுக்கு நிறைய அதுக்குள்ளேயே அவங்க தருவாங்க உனக்கு. அதுகளை படிச்சுக்கிட்டு நீ வெளியில வந்து சின்ன சின்ன கோர்ஸ்கள் எவ்வளோ டபுள் ஏடியோ அந்த மாதிரி சின்ன சின்ன கோர்ஸுகளை செஞ்சேன்னு சொன்னா என்ன நடக்கும், நீ ஒரு 5 வருஷத்துல சரியா உனக்கு 25 வயசு ஆகக்குள்ள உனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கும், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதோட நீ உனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு. சரியா நீ ஏதோ ஒன்று படிச்சிருப்ப. சரியா உனக்கு பேங்கிங் கோர்ஸ் எல்லாம் நீ அதுக்குள்ள போன பிறகு சும்மா படிச்சிருப்ப. உனக்கு சம்பளம் எவ்வளோ எடுக்கலாம் தெரியுமா? 2 லட்சத்துக்கிட்ட எடுக்கலாம், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா. சரியா நிறைய ஆஃபர் இருக்கு, ஃபாரின் போகலாம். சரியா அப்ப நான் இதுகள் வந்து யாருக்கும் தெரியாது, யாரும் சொல்லவும் மாட்டானுங்க. சரியா சேர்மார்கள்லாம் சொல்றது இல்லே. சரியா அதனால இந்த பாருங்க, இது வேணும்னா உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். இது யாருக்கு சரி வேணுமோ நான் சும்மா தெரிஞ்சு சாரி ஷேர் வேற ஒன்று ஷேர் ஆயிடுச்சுடா. அப்படி சரி ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு ஒன்று ஷேர் பண்ணுறேன். சரி கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் தாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் இந்த ஆ சரி அந்த இதை பாருங்க. இது வந்து என்னது வாட்சி பாருங்க. இது நான் செஞ்சேன் சும்மா உங்களுக்கு வந்து இது தெரியப்படுத்தணும், யாருக்கும் தெரியாது என்னன்னு சொல்லி. சரியா அக்கௌண்ட்ஸ் படிக்கிற ஆட்களுக்கு இருக்கிற, சரியா அக்கௌண்ட்ஸ்னா காமர்ஸ் படிச்சா இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சரியா இந்த பாருங்க. இது வந்து என்னத்துல இருக்குன்னு சொன்னா டேங்லிஸ்ல இருக்கு. நீங்க மெசேஜ் நல்லா டைப் பண்ணுவீங்களே, சரியா அந்த இதுல தான் இருக்கு. சரியா அப்ப வாட்சி பாருங்க தெரியும். நான் வந்து செஞ்சேன். சரியா இப்ப யூனிவர்சிட்டிக்கு போகலாம், என்னென்ன யூனிவர்சிட்டி என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம் இப்படி இருக்கு. அப்ப யூனிவர்சிட்டிக்கே போக இல்லாட்டி என்ன நடக்கும், சரியா நிறைய கோர்ஸ் இருக்குடா, வெளியில எவ்வளவோ கோர்ஸ் இருக்கு. சரியா இங்க பாரு உனக்கான என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சரியா இந்த பாரு பேங்க் செக்டர், பேங்க் செக்டர்ல எவ்வளோ இருக்கு. இப்ப நான் அக்கௌண்டிங் படிக்கிறேன். நான் உனக்கு அக்கௌண்டிங் தானே தம்பி படிப்பிக்கிறேன். இப்ப நான் என்ன என் ப்ரொஃபஷன் தெரியுமா? சரியா நான் அக்கௌண்ட்டை நான் ஆக போகிறேன். இல்லை, ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட். சரியா ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தான் நான் ஸ்பெஷல் செய்கிறேன். சரியா அதனால தான் இந்த டிகிரி பிடிஎம் பிஸ்னஸ் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட். அப்போ ஏன் டெக்னாலஜி நான் எடுத்தேன், இனி வார எல்லாமே என்ன செய்வாங்க, டச் பக்கம் தான் போவாங்க டெக்னாலஜி. சரியா இப்போ எவன்டா போயிட்டு சும்மா உனக்கு நோட்ஸ் வேணும்னா நான் எந்த கிளாஸில் படிக்கக்குள்ள உனக்கு வந்து நிறைய விஷயம் இருக்கும். என்னன்னு சொன்னால் உனக்கு வந்து சரியான மாதிரி ஜென்ரல் நாலேஜ். சரியா ஜென்ரல் நாலேஜ் நீ லைஃப்பை தோக்க மாட்டேன். சரியா நிறைய ஜென்ரல் நாலேஜ் இருக்குது, அது கிடைக்கும் உனக்கு. சரியா இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன படிப்பு படிக்கலாம், இதெல்லாம் நிறைய பேருக்கு யாருக்குமே தெரியும் என்னென்ன படிப்பு படிக்கலான்னு. சரியா இதெல்லாம் இந்த பாரு டெக்ஸ் கன்சல்டன்ட், இந்த சிஏ போனா என்னது,
சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர், செப்புன்னு சொல்லி நினச்சிடாத, சமைக்கிறதெல்லாம் இல்லை, இங்கே வந்து சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர். ஃபாரினுக்கு நீ இது இது வந்து என்னது, நீ அக்கௌண்டிங் என்னது, நீ வந்து என்னென்னு செய்யணும், என்னது கேம்பஸ் போகணுமா, கேம்பஸ் போனால் தான் இது ஆகலாமா, இல்லை நிறைய இருக்குடா வெளியில், நிறைய படிக்கலாம் சரியா. நீ மெதுவா சரியா நான் சொல்கிறேன் மெதுவாக எதையாவது லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க, படிக்கிறதை விட்டுறாங்க, நிறைய இருக்குது படிக்க. சரியான காம்படிஷன் சரியா. ஃபெயிலியர் ஆயிருவீங்க. நீங்கள் வசதியானவங்களா இருக்கலாம், வசதியானவங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த வசதிக்கு போனாலும் சரியா, நிறைய காசுக்காரவங்க இருக்கலாம். இப்போ நீங்கள் எந்த வசதிக்கு போனாலும் என்ன செய்யும், உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல நாலேஜ் வேணும்டா, கட்டாயம் நாலேஜ் வேணும் சரியா. நாலேஜ் இப்போ வந்துடா, படித்தவனுக்கு இங்கே நாலேஜ் இல்லை. டீச்சர்ஸ் கிட்ட கேளு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஏஐ பற்றி சரியா, ஏஐ நாலேஜுகளை பற்றி தெரியாது. அப்போ நான் இதை எப்படி செஞ்சேன், ஏஐயில் செஞ்சேன். இதை நான் ஃபுல்லாக எப்படி செஞ்சேன், ஏஐயில் செஞ்சேன். அப்போ இது தெரியுமா, போட்டு போய் டைப் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க சரியா. அதெல்லாம் செய்கிறது இல்லை, உனக்கு ஏஐயில் எல்லாமே சிம்பிளாக செஞ்சு கொள்ளலாம் சரியா. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, இதுகளை படிங்க சரியா. ஃப்ரீ கோர்சஸ் எப்படி படிக்கிறது, ஃப்ரீ கோர்சஸ் யாருக்காவது படிச்சு கொள்ளணுமா, வெளியில் நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, யாருக்காவது படிச்சு கொள்ளணுமா, படிச்சு கொள்ளணும்னு சொன்னால் என்ன செய்யணும், குரூப்பில் போடுங்க. ப்ரைவேட்டாக நீ எப்போ ஓப்பனாக படிக்க வாரியோ வெளியே, அப்பயே நீ வெற்றி தான் தம்பி. நான்லாம் தம்பி, இப்போ எனக்கு வந்து நல்லா படிப்பிக்க இயலும் சரியா. சரி சொல்லு, நான் படிப்பிக்கிற யாருக்கா விளங்குதா, ஒருத்தனுக்கும் இல்லையாடா, அப்போ நானும் ம். சொல்லிக்கிறேன். விளங்குது அண்ணா, விளங்குது. சரியா. அப்போ அப்போ நான் இப்போ எனக்கு வந்து முதல்ல வந்து தம்பி சரியான ஆசை, ஏன்னா எனக்கு டேலண்ட் இருக்குது, எனக்கு படிப்பிக்க இயலும். அப்போ நான் எப்படி படிப்பிப்பேன், ஆனால் எனக்கு பயம் சரியா. என்ன சரி நினச்சிருவாங்களோ, சரியா பிள்ளையா செஞ்சிருவேணும், அப்படி இல்லை, நான் இந்த இதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த அனுபவம் எங்கே வந்துச்சு, கேம்பஸில் போய் வந்துச்சு சரியா. நிறைய இருக்குடா கேம்பஸ் லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கதை சரியா நிறைய இருக்குது சரியா. அப்படி போங்க. இங்கனக்குள்ள இப்போ அண்ணா, இந்த அண்ணன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, நாங்களே ஃபெயில் ஆக்கிடுவோன்ற பயத்தில் இருக்கோம். அப்போ தங்கச்சி நீங்கள் ஃபெயில் ஆக போறீங்கன்னு சொன்னால் லைஃப் ஃபெயில் இல்லை, அதுக்கப்புறம் நிறைய விஷயம் இருக்கு. அவள் ஃபெயில் ஆகிட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்க போகிறதுக்கும் எஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய போறீங்கன்னா தெரிஞ்சுக்கொள்ளணும்னா என்கிட்ட தான் நீங்கள் இதாகணும் சரியா, என்கிட்ட தான் வரணும் சரியா. என்கிட்ட இருக்கு, நிறைய இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு, நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவேன் சரியா. இந்த இதுகளை பாருங்க, வேணா உங்களுக்கு போறீங்க பாருங்க சம்பளத்தை சரியா. இது என்னது, என்ட்ரி லெவல். நீங்க முதலாவது வேலைக்கு போக்குள்ள இருந்தா பாருங்க இவ்வளவு தான், 40,000 கிடைக்கும். அப்புறம் அக்கௌண்டன் ஆன பிறகு இவ்வளோ, இங்க பாருங்க சிஎஃப்ஓ ஆன பிறகு எவ்வளோ, 5 லட்சம். அப்ப இதுக்கு நீங்க கேம்பஸ் போக தேவையில்ல, கேம்பஸ் போகவே தேவையில்ல, கேம்பஸ் போனா தான் இதெல்லாம் ஆகணும்னு இல்லை. அவ்வளோ கோர்சஸ் இருக்கு வெளியில சரியா. உங்களுக்கு எ, நிறைய டெக்னாலஜி, உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் வேணும்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஃப்ரீ கோர்சஸ் தரேன் சரியா. ஃப்ரீ கோர்சஸ் எப்படி படிக்கிறேன்னு சொல்லி நான் சொல்கிறேன். சும்மா இருக்க டைமில் படிங்க, ரிசல்ட் இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு, இப்போ இல்லை எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வீட்டில் இருக்கோல படிங்க, அதுக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழங்கும். நீங்கள் எனக்குள்ள 40,000க்கு போகிற வேலையை உனக்கு ஒன்று 80,000லேருந்து கொண்டு போய் கொடுக்கும் சரியா. ஏன்னா உனக்கு நாலேஜ் இருந்தால் போதும், ஸ்கில்ஸ் வேணும் தம்பி சரியா. இப்போ இந்த முடியும் போது கிளாஸு இன்னைக்கு இவ்வளோ தான் சரியா. நிறைய விஷயம் சொல்லி தந்தேன்னு நினைக்கிறேன், லைஃப் பற்றி நிறைய விஷயம். என்ன சரி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் குரூப்பில் போடுங்க, இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி போடுங்க குரூப்பில் சரியா. எல்லாரும் போடுங்க, வந்து எல்லாரும் கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி போடுங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா படிப்புன்ட்டு சொல்லி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நிறைய விஷயத்த இல்லாம ஆக்கி கொள்றீங்க. படிப்புன்னு சொன்னா தம்பி, இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நான் படிப்பிச்சேன்னு சொல்லி இங்கனக்குள்ள நிறைய பேர் ஃபெயிலாக இருக்கவேன்